ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, அசைவ சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். முட்டைகளை நல்ல முட்டை கெட்ட முட்டை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை ஒன்று தண்ணீரில் போட்டுடுங்க. தண்ணீரில் போட்டிங்க அப்படின்னா பாத்திரத்தில் அடியில் இருக்கும் முட்டை நல்ல முட்டையாக இருக்கும். கெட்டுப்போன முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய குறுகிய முனை பார்த்திங்கன்னா பாத்திரத்தோட அடியை தொட்டு கொண்டு இருக்கும். ஈரமான பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றி கலக்கினீங்க அப்படின்னா வெள்ளைக்கரு பாத்திரத்தில் ஒட்டி வீணாவதை நீங்கள் தவிர்க்க முடியும். சில முட்டைகளை நீங்கள் உடைத்து ஊற்றும் போது அதில் மஞ்சள் வெள்ளைக்கரு கூட சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்று சில துளிகள் காணப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. முட்டை யூஸ் பண்ண பாத்திரத்தை பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ந்த தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் கழுவ வேண்டும். இதனால் ஸ்மெல் வராமல் இருக்கும். நீங்கள் மாமிசம் வாங்கும்போது அது மஞ்சள் நிறம் கொண்டதாகவும் ஊதா நிறம் கொண்ட மாமிசத்தையும் வாங்கக்கூடாது. ஆற்று மீன் சேற்று வாடை போவதற்கு நீங்கள் மீனை உப்பு போட்டு தண்ணீரில் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும். உலர்த்திய மீனை அதற்கு முன் நன்றாக கழுவி சில மணி நேரம் குளிர்ந்த தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். மீனை கனமான துண்டுகளாக வெட்டி மிளகு, எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து சுத்தமான காகிதத்தில் டால்டா தடவி அதில் மீனை சுற்றி இட்லி பானையில் அவித்து வேக வைத்து வெந்ததும் சூடாக சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். மிகவும் கடினமான இறைச்சியை நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா அது மிருதுவாக மாறிவிடும். அசைவ சாப்பாடு சாப்பிட்ட பிறகு எலுமிச்சை பயசாறு குடிச்சிங்க அப்படின்னா எளிதில் ஜீரணமாகும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.